ஹாய் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில் ஒரு இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களை. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களை, இதுதான் வாழ்க்கையா, இதுதான் உலகமான்னு சொன்ன மாதிரி இதுதான் உலகம் மக்களை. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா இறந்துருச்சு. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்க ஏற்கனவே அந்த அம்மா ஒரு 8 ஏக்கரா நிலம் வச்சுருக்குது. அந்த 8 ஏக்கரா நிலத்தை பிரித்து ஆளுக்கு பகுதியை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போது அந்த அம்மா இறந்துருச்சு. இறந்ததுக்கப்புறம் 3 நாளாக தூக்க விடலை மக்கள் அந்த அம்மாவை. எங்களுக்கு சொத்து பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அம்மாவுக்கு இறுதிச் சடங்குகள் நீங்கள் செய்யுங்கன்னு 3 நாள் ஆச்சு. அப்புறம் எவ்வளவோ பேர் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. என்னென்னு கேட்டால், அந்த அம்மாக்கிட்ட இப்போ மிச்ச மீதி எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 12 லட்ச ரூபா பணமும் ஒரு 10 பவுன் நகையும் இருக்குது. இது பிரிச்சுக்கிட்டு 2 பேர் போய் அடிச்சுக்கிட்டு எதுக்கு சாகணும்? பிரிச்சுக்க வேண்டியது தானே. இதுக்கு 3 நாள் அந்த பெற்ற தாயை, செத்துப்போன அந்த தாயை தூக்க விடலை, நல்லடக்கம் செய்யப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்தும் அந்த பணமும் தான். அவங்களுக்கு அவங்க தாயை பற்றி கவலை இல்லை. அவங்க தாய் தேவையில்லை. அவங்களுக்கு பணம், அந்த நகை. தெரிஞ்சிட்டிங்களா மக்களை? ஜாக்கிரதையாக இருங்க மக்களை. ஏன்னா வருங்காலம் எப்படி இருக்குதுங்களா? சொத்து சேர்த்து வச்சவங்க நரகத்துக்கு தான் போகணும். பார்த்திங்களா? 3 நாளாச்சு இந்த அம்மாவை தூக்க கூட விடல. அந்த 2 பிள்ளைங்க போராடுறாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளுங்க மிரட்டி அதுக்கப்புறம் அந்த அம்மாவை சாபத்தை தூக்க விட்ருக்குறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, சொத்து சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இதுதான் நிலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த பூமியில் இருக்க மட்டும் சுகத்தை சேர்த்துக்காங்க. 2வது அன்பை சேர்த்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உதவும். 4 ஜனங்களை சேர்த்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உதவும். தான தர்மம் செய்யுங்க, அது உங்களுக்கு உதவும். ஏன்னா நீங்கள் செத்தாலும் கூட அது உங்கள் கூடயே இருக்கும். நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் உங்கள் தலையை காக்கும். சரிங்களா? இதுதான் நீங்கள் சேர்த்து வைக்கணும். இதை விட்டுட்டு பெத்த பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறேன், அதை சேர்த்து வைக்க, இதை சேர்த்து கடைசியில் உங்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? 3 நாள் நாரினாலும் 10 நாள் நீங்கள் நாரினாலும் சொத்து பிரிக்காமல் அந்த பிள்ளைங்க உங்களை தூக்கிட மாட்டாங்க. பார்த்து நடந்துக்காங்க மக்களை. அநேகருக்கு இதுதான் ஒரு நல்ல பாடம். சொன்னால் பைத்தியக்காரங்க நினைக்கிறீங்க.